வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். என் பெயர் சிவகுமார். நான் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மணிப்பால் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன். ஸோ நான் என்னோட உணர்தல், இந்த பிரம்மஞானத்துக்கு வந்ததுனால கிடைத்த உணர்தலை உங்கள் கூட பகிர்கிறது பெரிய மகிழ்ச்சியாக அடைகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு நன்றி சொல்கிறேன், பேராசிரியர்களுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஸோ முதல்ல இந்த உணர்வை எப்படி நான் கொண்டு போகலான் இருக்கேன்னா, மகரிஷியோட 2 லைன் தத்துவம் தான். பெற்றோர்களின் பிறவி தொடரே பிள்ளைகள். இதுதான் மகரிஷியோட தத்துவம். நான் உணர்ந்தது குருவின் ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பிறவி தொடரே மனவளக்கலையின் பேராசிரியர்கள். அவங்க இதை எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலாம். நம்ம பிரம்மஞானத்தில் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்மாற்றம். ஓர் அறிவு ஈரறிவாய் மாறி இருக்கு, தன்மாற்றம் பெற்றிருக்கு. ஈரறிவு 4, 5, இப்போ 6 தன்மாற்றம் பெற்றிருக்கும். இது எவிடன்ஸ். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட தன்மாற்றம் இந்த மனவளக்கலையோட பேராசிரியர்கள். குரு சூட்சமமாக நம்ம ஆசிரியர்கள் மூலியமாக எல்லாத்துக்கும் எல்லா விதமான நலனையும் பலனையும் அளித்து கொண்டிருக்கிறார். ஸோ நான் அந்த மனவளக்கலையில் பார்த்தீங்கன்னா 2020 ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி 2024. இன்னைக்கு இந்த மரமாகி ஒரு ஞான பழத்தை, பிரம்ம ஞானம் என்னும் ஞான பழத்தை எனக்கு மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு புராண கதை தெரியும். ஒரு அப்பா ஒரு பழத்தை வச்சு 2 பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு உலகத்தை சுற்றிட்டு வர சொல்வார். இங்கே மகரிஷி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒவ்வொருக்கொரு கையிலையும் ஒவ்வொரு மரத்தை கொடுத்து, நீயே ஞான பழம், அதிலேருந்து பயிர் செஞ்சு நீ ஞானத்தை பெறுவாய். இதே மாதிரி ஒரு பெரிய ஞான தந்தை வேறு யாரும் கிடைக்காது, அருட்தந்தையும் கிடைக்காது. நம்ம எல்லாரும் கிடைச்சிருக்கோன்னா நம்மளோட முன்னோர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே காரணம். அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வணங்குறேன். ஸோ கடைசியாக முடிக்க போகிறது ஒரே சென்டென்ஸ் தான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான். இந்த பிரம்மஞானத்தை உணர்ந்து மகரிஷியின் வேதாத்திரியை போற்றி நாம் வாழ்வோம். இதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே வைக்க விரும்புகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.